வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்ஸ் கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு பேன் கார்டு பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் பேன் கார்டு பற்றி வீடியோஸ் நான் நிறையவே போட்டிருக்கேன். அதோடது வீடியோஸ்லாம் ப்ளேலிஸ்ட்டில் பேன் கார்டுன்னு இருக்கும், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு பேன் கார்டு வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தால் 4th லெட்டர் வந்து எஃப்ஆ இருக்கும். ஸோ ஒரு பேன் கார்டில் வந்து நம்மளுக்கு 10 டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபார்முக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் எக்ஸாம்பிள் ஏபிசி FZ1234K அப்படி வரும். அதாவது அந்த 4th லெட்டர் வந்து உங்களுக்கு எஃப்னு வரும். உங்களுக்கு எதுக்காக ஃபார்முக்கு பேன் கார்டு வந்து எடுக்கணும்னா அது மேண்டிட்டரி. அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண, உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ண, இல்லைனா ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து பேன் கார்டு வந்து முக்கியம். இது மட்டும் இல்லை, டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் ப்ரொவிஷன்ஸ்க்குமே உங்களுக்கு பேன் கார்டு வந்து தேவைப்படும். சரி, ஓகே. இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்ட்னர்ஷிப் டீட் எல்லா பார்ட்னர்ஸும் சைன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் உங்களோட பிஸ்னஸ் அட்ரஸ் லைக் எலக்ட்ரிசிட்டி பில், ரெண்டல் அக்ரிமெண்ட், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். அண்ட் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ் லைக் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இது எல்லாமே. அண்ட் உங்கள் பார்ட்னர்ஸோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எல்லா பார்ட்னர்ஸோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற சர்டிஃபிகேட்டோட காப்பியும் தேவைப்படும். ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீடோட ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி. இதுக்கு ப்ராசஸிங் டைம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் வந்து 2 to 3 ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்துடும். அதுவே ஃபிசிக்கல் பேன் கார்டு வர்றதுக்கு 10 to 15 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். இதில் ஒரு சில இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் என்னென்ன, ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்ன அப்படின்னா, உங்கள் பேன் கார்டில் இருக்கிற நேமும் பார்ட்னர்ஷிப் டீட்டில் இருக்கிற நேமும் மேட்சாக இருக்கணும். ஸோ டேட் ஆஃப் ஃபார்மேஷன்ன்றது டேட் அண்ட் டீட் அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து 1 PAN 1 ஃபார்ம் தான். நீங்கள் வந்து ஒரே ஃபார்முக்கு 4-5 பேனும் அப்ளை பண்ண முடியாது. அது ஒரே பேனை 4-5 ஃபார்ம்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, மல்டிபிள் பர்பஸாகவும் இது பண்ணக்கூடாது. ஸோ 1 PAN 1 ஃபார்ம் தான். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ கண்டிப்பாக பேன் கார்டு வந்து தேவை. இது நீங்கள் ஆஃப்லைன் மெத்தடில் ஃபார்ம் 49A நீங்கள் வந்து ஃபார்ம்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் பேன் சர்வீஸ் சென்டரில் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து வந்துடும். நாங்கள் இந்த ஃபார்ம் பேன் கார்டை அஃபோர்டபுள் காஸ்ட்டில் த்ரூ அவுட் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.